ஹாய்! மொளக்கட்டிய கம்பில் இன்றைக்கி உப்புமா செய்யலாம் நம்ம. மொளக்கட்டி வச்சுருக்க ஒரு டம்ளர் கம்பு எடுத்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பும், உளுத்தம்பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மொளக்கட்டி வச்சுருக்க கம்பை மிக்சியில் போட்டு கொரன்னு லைட்டாக ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் கம்பு எடுத்துருக்கிறதால 2 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். நல்லா கொதிக்க விட்டதுமே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கம்பை இதோட சேர்த்துடலாங்க. இது நார்மல் உப்புமா மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வெந்துடாது. கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் தான். நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது கம்பில். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு. திரும்பவும் க்ளோஸ் பண்ணலாம். இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். வாவ்! நம்மளோட கம்பு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.